ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான டாபிக் மகாலட்சுமி துளசி செடியாக உருவான கதையை பற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ். ஒரு நாள் நாரதர் நாராயண சுவாமியை காண விண்லோகம் சென்றார். அங்கு நாராயணனை வணங்கிய பின் நாராயணசாமியை பார்த்து ஒரு சந்தேகங்களை கேட்டார். ஐயனே, முன்னொரு காலத்தில் லக்ஷ்மி தேவி, கங்காதேவி மற்றும் சரஸ்வதி தேவி மூவரும் உங்கள் மனைவியாக வாழ்ந்தனர். ஆனால் இப்பொழுது லக்ஷ்மி தேவி மட்டும் உங்கள் மனைவியாக வாழ்கின்றனர். காரணம் ஏன் என்று நாரதர் நாராயணசுவாமியை பார்த்து கேட்டார். நாராயணசுவாமியோ விளக்கங்கள் கூற தொடங்கினார். நாரதரே, முன்னொரு காலத்தில் என் மனைவிகளாக மூவரும் வாழ்ந்தனர். அப்பொழுது சரஸ்வதி தேவிக்கும் கங்கை தேவி மேல் பொறாமைகள் ஏற்பட்டன. அதன் காரணமாக சரஸ்வதி தேவிக்கு கங்காதேவிக்கும் பயங்கரமாக சண்டை ஏற்பட்டன. அதை பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மி தேவியார் வெகு நேரம் கழித்து தன் பொறுமையை இழந்து இருவரின் சண்டைகளை தடுத்தார். அப்பொழுது சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்தது. லக்ஷ்மி தேவியை பார்த்து, நீ ஏன் எங்களை முன்னரே தடுக்கவில்லை? சண்டைகள் முத்தின பிறகு ஏன் தடுக்கிறாய் என்று கோபமடைந்தார். அதன் விளைவாக நீ துளசி செடியாகவும் நதியாகவும் மாற சாபமிடுகிறேன் என்று கூறினார். மறுகணமே லக்ஷ்மி தேவி துளசி செடியாகவும் பத்மாவதி என்னும் நதியாகவும் மாறினாள். அதை கண்ட கங்கை தேவி சரஸ்வதி தேவியை பார்த்து, சமாதானம் செய்ய வந்த லக்ஷ்மி தேவியை நீ சாபமிட்டாய், அதனால் நீயும் நதியாக மாற சாபமிடுகிறேன் என்று கூறினார். மறுகணமே சரஸ்வதி தேவியும் நீயும் நதியாக மாற நான் சாபமிடுகிறேன் என்று கூறினார். மறுகணமே இருவரும் நதியாக மாறினர். இதை கண்ட நாராயணசுவாமி கங்கை நதியை சிவனிடமும் சரஸ்வதி நதியை பிரம்மனிடமும் ஒப்படைத்துவிட்டு லக்ஷ்மி தேவியின் பொறுமை குணத்திற்காக தன்னுடன் வைத்து கொண்டேன் நாரதா என்று அந்த கதைகளை கூறினார். இதுவே லக்ஷ்மி தேவி துளசி செடியாகவும் பத்மாவதி என்னும் நதியாகவும் மாறின சாப கதைகளாக முன்னோர்களால் கூறப்படுகின்றன. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். This video sponsored by BuyMode e-shopping application is one of the online shopping app. ஸோ இதுக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் போட்டுக்கோங்க. இதில் எல்லா விதமான மளிகை பொருட்களும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டவுன்லோட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ்.